ஸ்டூடெண்ட்ஸ் ஹிஸ்ட்ரி லெசன் 1 வந்து ரிவிஷன் பண்ணலாம். கொஞ்சம் மார்க் பண்ணாதவங்களாம் பண்ணிக்கோங்க. சூஸ் இட்டில் ஃபஸ்ட்டு டேஸ் இஸ் ஜெனட்டிக்கலி க்ளோசஸ்ட் டு ஹியூமன்ஸ் சிம்பன்சி. த பீரியட் கால்டு டேஸ் மார்க்ஸ் நியோலித்திக். டைரக்ட் ancestors of modern man was Homo sapiens. Dash refers to the area covering Egypt, Fertile Crescent. Sir Robert Bruce Foote, a geologist from England, first discovered dash tools at Pallavaram near Paleolithic. Sixth one, the period before the introduction of editing called prehistoric. அது வந்து ஆப்ஷன் சி 1 and 4 are correct. Seventh one, the Neolithic people used polished stone axes called celt. A option 1 is correct. Access and reason வந்து D answer. A and R both are incorrect. Phillips, hand axes and clavers are the imported tools types of the dash culture, lower Paleolithic. LOWER PALEOLITHIC. Next, second one, the methods and techniques involved in the production of stone tools are called dash technology. lithic. LITHIC. எழுதிக்கோங்க, நான் சொல்ல அப்படியே நோட் பண்ணிக்கோங்க, சரியா? Third one, dash is known as the middle stone age as placed between the Paleolithic and Neolithic Mesolithic period. MESOLITHIC PERIOD. Statement அதெல்லாம் வேண்டாம். Match it. Paleoanthropology, the human ancestors. Hand axes tools, Acheulean. Images on stone and bone, Venus. Red sandstones, Terrace. Stone artifacts of small size, Microlithics. Briefly, discuss how the age of speculation made humans become conscious and knowledgeable. First பாருங்க, ஒன் பாயிண்ட் டூவில் பாருங்கள், பேஜ் நம்பர் 2ல் 1.2ல் ஹியூமன் த ஏஜ் ஆஃப் ஸ்பெகுலேஷன் ஒரு டாபிக் இருக்குதுல்ல, அதில் வந்து ஹியூமன்ஸ் ஆர் த ஒன்லி ஸ்பைசஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த ஃபுல்லாகவே நான் சொன்னேன் தெம் வரையிலும், வேர்ல்டு அரவுண்டு தெம் வரையிலும். செகண்ட் கொஸ்டின், ரைட் a note on the impact of pastoralism on the prehistoric people in Tamil Nadu. Impact of pastoralism. Briefly to குறிச்சுன்ட்டு எனக்கு ஞாபகம் இல்லை. 3 to பேஸ்ட்ரலிசம் பேஜ் நம்பர் 11ல் பாருங்கள். 11ல் அக்ரிகல்ச்சர் அண்டு பேஸ்ட்ரலிசம்னு கொடுத்துருக்குறாங்கல்ல, அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசு தான். த பீப்புள் அதிலிருந்து the people in the Iron Age practiced agriculture, domesticated cattle and sheep, and some of the groups are hunting and gatherings. Millets and rice were cultivated. Irrigation management developed. போதும், டெவலப்டு வரையிலும் போதும், அது வரையும் மட்டும் படிங்க. அடுத்து லிஸ்ட் அவுட் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் மெகாலித் பியூரியல் டைப்ஸு. அதே பேஜ் நம்பர் 10ல் பாருங்கள், மெகாலித்திக் பியூரியல் டைப்ஸ்னு கொடுத்துருக்குறாங்க இல்லைங்களா, அதில் பார்த்தீங்கன்னா அந்த இதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இதில் இருந்துன்னா த ஸ்கெலிட்டன்ஸ் ஆர் ஏ ஃபியூ போன்ஸ்னு ஒன்று ஸ்டார்ட் ஆகிருக்கும் பாருங்கள். தேர்ட் லைனு த ஸ்கெலிட்டன்ஸ் ஆர் ஏ ஃபியூ போன்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி லாஸ்ட் வரையிலும் மெமோரியல் பியூரியல்ஸ் வரையிலும். அடுத்தது நெக்ஸ்ட்டு, குறிக்காதவங்க குறிச்சிக்கோங்க. குறிச்சிருக்கிறவங்க இதை பார்த்துட்டு பழசு ஏதாச்சும் நான் கொஞ்சம் ஏதாவது டிஃப்ரெண்ட் பண்ணிட்டேன்னா என்கிட்ட அப்படியே இன்ஃபார்ம் பண்ணேன்.
Examine the tools making technical skills lower Paleolithic people. லோயர் பேலியோலித்திக் பீப்புள் அந்த டாபிக் இருக்கும் பாரு. லோயர் பேலியோலித்திக் பீப்புள் பேஜ் நம்பர் 4 இருக்குது. லோயர் பேலியோலித்திக் பீப்புள்னு இருக்குது. அதில் 3rd லைனில் பாரு, த ஹியூமன் ஆன்செஸ்டர்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஹேண்ட் ஆக்சஸ் வரையிலும், அதுக்கப்புறம் ஒரு 2 லைன்ஸ் லீவ் பண்ணி த மேடு வேரியஸ் டூல்ஸ் சச்சியஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி சப்சிஸ்டன்ஸ் நீட்ஸ் வரையிலும் போதும். அந்த 2 பாயிண்ட் மட்டும் எழுதுனா போதும். ஓகேவா? அடுத்தது டீட்டெயில் த டெவலப்மெண்ட் இன் த ஃபீல்ட்ஸ் அக்ரிகல்ச்சர் பாட்டரி அண்ட் மெட்டல் டூல்ஸு. லாஸ்ட் லைனில் இருக்கும் பாரு, லாஸ்ட் பேஜில், பேஜ் நம்பர் 11 பாரு. 11 பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சரில் ஆல்ரெடி நம்ம ப்ரீஃப்லி கொஸ்டின் எழுதியிருக்கிறோம் இல்லைங்களா, அதை அப்படியே எழுதிடுங்க போதும். டாபிக் போட்டு அக்ரிகல்ச்சர் டாபிக் போட்டு அந்த ப்ரீஃப்லி அப்படியே ரைட் பண்ணிடுங்க. பாட்டரி கேட்டுக்கிறாங்களா? பாட்டரியில் பார்த்தோம்னா நம்ம இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா, பாட்டரி இஸ் அன் இம்பார்ட்டன்ட் எவிடன்ஸ் ஃபவுண்ட் இன் த ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு 2 லைன்ஸ் லீவ் பண்ணி பாட்டரிஸ் வர் யூஸ்டு ஃபார் குக்கிங், ஸ்டோரேஜ் அண்ட் டைனிங் பர்பஸ். அப்புறம் எக்ஸ்ட்ரா நமக்கு தேவை படிக்கலாம் அப்படின்னா த பிளாக் அண்டு ரெட் பார் பாட்டரி ஆஸ் ஏ பிளாக் இன்சைட் அண்டு ரெட் அவுட் சைட் வித் லஸ்டர் சர்ஃபேசஸ் வரையில் படிங்க 3 பாயிண்ட்ஸ். அப்புறம் அயர்ன் டூல்ஸ் அண்டு மெட்டல் டூல்ஸ் கேட்டுக்கிறாங்க. மெட்டல் டூல்ஸ் வந்து அதில் பார்த்தீங்கன்னா யூஸ்டு குட்ஸ் வெப்பன்ஸ் அண்டு டேகரஸு அண்ட் இட் ஆல்சோ ஃபவுண்டு. வெப்பன்ஸ்லேருந்து எழுதிக்கோ. வெப்பன்ஸ் சச்சஸ் அவார்ட்ஸ் அண்டு டேகரஸ், axes, chisels, lamps and tripod stands are also found. Some of these objects were hafted to wooden or bone or horn handles and used. போதும், அந்த பாயிண்ட் எழுதினீங்களாவே போதும், அவ்வளோதான். அப்புறம் செகண்டு, த ஹிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் இஸ் க்ளோஸ்லி ரிலேட்டட் டு த ஹிஸ்ட்ரி ஆஃப், அது வேணான்ட்டேன், அந்த டீட்டெயில் வேணான்ட்டேன், ஒரே ஒரு டீட்டெயில் மட்டும் போதும். சரியா? இப்போ மார்க் பண்ணாதவங்க அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து சிவிக்ஸ் லெசன் 1. ஏன்னா ஒவ்வொருத்தர் இப்போ லாஸ்ட்டாக ஒரு 2-3 பேர் இது அட்மிஷன் ஆனீங்கல்ல, அவங்களுக்கோசரம். சிவிக்ஸ் லெசன் 1 பாரு. லெசன் 1 அதில் a system of government in which one person reigns supreme, usually a king or queen, monarchy. A system of government with absolute power, autocracy. Former Soviet Union is an example for oligarchy. Select add one. Vatican, Abraham Lincoln, USA. Kodavali system, Cholas. Direct democracy, அது ஒன்றும் வேண்டாம், அது விட்டுருங்க. அடுத்தது 8th, from which language was the term democracy derived? Greek. In democracy, the final authority rests with the people. Which one of the country has presidential form of government? USA. The largest democratic country in the world is India. ஓகே, அசன் ரீசன்லாம் வேணாம், அதெல்லாம் விட்டுருங்க. அதே மாதிரி 12 வேண்டாம், 12ம் A7 வேண்டாம். 13 பாரு, அசன் ரீசனில் ஃபஸ்ட் ஒன் போத் அண்ட் ஏஆர் கரெக்ட் ட்ரூ. மேக்ஸிமம் நான் வந்து கொஸ்டின் பேப்பர் எடுக்கிறப்ப அசன் ரீசன் எடுக்கலை, அதனால் அது வேணாம், விட்டுருங்க. சரியா? அடுத்தது வந்து த மீனிங் ஆஃப் ஃப்ரான்சிஸ் இஸ் ரைட் டு ஓட். த கிராண்ட் ஆஃப் யூனிவர்சல் ஃப்ரான்சிஸ் கிரியேட்ஸ் பொலிட்டிக்கல் ஈக்குவாலிட்டி. பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா இஸ் அப்பாயிண்டட் பை பிரசிடென்ட். த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா கேன் நாமினேட் 12 members to Rajya Sabha. The first general election after independence in India were held in 1951-52. Phillips. The Constitution of India was finally adopted 26 November 1949. The two types of democracy, direct and indirect. DIRECT, direct. INDIRECT, indirect. An example for direct democracy is Switzerland. SWITZERLAND. India is a diverse form of democracy.
Dash was the first Prime Minister of first independent India. Jawaharlal Nehru. Java, J-A-V-A, Java, her, H-A-R, her, Lal, L-A-R, Lal, L-A-L, N-E-H-R-U. எழுது ஜவஹர்லால் நேருன்னு எழுது. அந்த ஃபோர்த்து ஒன்றுக்கு வந்து இந்தியா ஆஸ் ஏ டேஷ் ஃபார்ம் ஆஃப் டெமோக்ரஸி வந்து பார்லிமெண்டரி, PARLIA, parliamentary, MENTARY, parliamentary form of democracy. The first general election were held in British India 1920. The Parliament House of India was designed by Edwin Runyards, Herbert Spencer. அந்த இதில் இருக்கும் பாரு, பாக்ஸ்குள்ளாரே இதுலேயும் இருக்கும் பாரு. டூயூனோவில் இருக்குது, 241 இருக்குது. ஸ்பெல்லிங் பார்த்து எழுதிக்கோங்க. டூயூனோ பாக்ஸ்குள்ளே எட்வின் லூட்டியன்ஸ் அண்ட் எட்வர்ட் பேங்கர். மேட்ச்ட் ஆட்டோக்ரஸி நார்த் கொரியா, ரைட் டு ஓட் 18, சாணக்கியா அர்த்தசாஸ்திரா, தியோக்ரஸி வேட்டிக்கன். ஷார்ட் ஆன்சர் ஆப்ரஹாம் லிங்கன். ஃபஸ்ட்டு இப்போ இதிலே இருக்கும் பாருங்கள். ஆப்ரஹாம் லிங்கன், one of the president's forms of USA, defines democracy as a government of the people, by the people and for the people. Mention the forms of democracy. அந்த பாக்ஸ் ஒன்று கொடுத்துருப்பான் பாரு, 240ல் அந்த ஃபார்ம்ஸ் ஆஃப் டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட் இருக்குதுல்ல, அந்த பாக்ஸ் எப்படி இருக்குதோ அதே மாதிரி அப்படியே ட்ரா பண்ணி அதில் இருக்கிறத எழுதுறீங்க. டிஸ்டிங்விஷ் பிட்வீன் டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் டெமோக்ராசி. அதே பேஜ்லேயே இருக்கும் பாரு. டைரக்ட் டெமோக்ராசினா எந்த வென் த பீப்புள் தெம்செல்ஸ் டைரக்ட்லி, அதிலேருந்து பியூர் ஆர் டைரக்ட் டெமோக்ராசி எக்ஸாம்பிள். இன்டைரக்ட் டெமோக்ராசி அதே தான், வென் த பீப்புள் வந்து ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ராசி USA அண்டு UK. நெக்ஸ்ட்டு, வாட்ஸ் யுவர் ஒப்பீனியன், வாட் ஆர் த சேலஞ்சஸ் டு இந்தியன் டெமோக்ராசி, எக்ஸ்பிளைன். சேலஞ்சஸ் அந்த எக்ஸ்பிளைன்லாம் பண்ண வேண்டாம், நான் சொல்லிட்டேன். அந்த என்னென்ன அது மட்டும், அந்த சேலஞ்சஸ் ஒரு 8 கொடுத்துருக்குறாங்க இல்லைங்களா, அந்த 8 மட்டும் எழுதுங்க போதும், எக்ஸ்பிளைன்லாம் பண்ண தேவையில்ல. செகண்டு, அந்த 8 அது என்னென்ன 8? இல்லிட்ரஸி, பவர்ட்டி, ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன், ரீஜனலிசம், காஸ்டிசம், கம்யூனிசம் அண்ட் ரிலீஜியஸ் ஃபண்டமெண்டலிசம், கரப்ஷன், கிரிமினலைசேஷன் ஆஃப் பாலிடிக்ஸ், பொலிட்டிக்கல் வயலன்ஸ். எக்ஸ்பிளைன் த கண்டிஷன்ஸ் நெசசரி ஃபார் த சக்ஸஸ் ஆஃப் டெமோக்ரஸி இன் இந்தியா. நெசசரி அதுக்கு அடுத்தது மினிமம் 5 பாயிண்ட்ஸு, சரியா? 6 பாயிண்ட் தேவையில்ல, மினிமம் 5 பாயிண்ட்ஸ் எழுதுங்க. அதுக்கு அடுத்ததுலேயே இருக்கும் கண்டிஷன்ஸ் ஃபார் த சக்ஸஸ் ஆஃப் டெமோக்ரஸி இன் இந்தியான்னு டாபிக் கொடுத்துருக்குறாங்க இல்லைங்களா, அது அதில் டோட்டலாக 3, 6, 9 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. மினிமம் 6 பாயிண்ட்ஸ் எழுதுங்க. வாட்ஸ் யுவர் ஒப்பீனியன் அபவுட் டெமோக்ரஸி இன் இந்தியா, அதுக்கு அடுத்த பேராவிலேயே. அது அடுத்த பேராவில் இந்தியன் டெமோக்ரஸி கேன் பி சக்ஸஸ்ஃபுல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ரெஸ்பெக்ட் ஃபார் ஆல் வரையில் 1 பாயிண்ட்டு, அதுக்கப்புறம் 2 லைன்ஸ் லீவ் பண்ணி த ஹாவ் டு அப்ரிசியேட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி கோல்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி வரையிலும். ஓகேவா? எல்லாமே மார்க் பண்ணிட்டேன், ஏன்னா நியூவாக இருந்தவங்களுக்கு தெரியாது, அதனால் வந்து ஃபுல்லாகவே சொல்லிட்டேன் 2 லெசனும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 2 லெசன்ஸ் தான், ஏன்னா சிவிக்ஸ் லெசன் 2ன்னு சொல்லியிருந்தீங்க. நான் லெசன் 1 வைக்காத லெசன் 2 போக முடியாது, அதனால தான் இது சொல்கிறேன். சரியா? கொஞ்சம் ப்ரெசன்ட் கொடுங்க. ஓகேடா, ரிவிஷனே பண்ணலாம். ஒரு லெசன் மட்டும், ஹிஸ்ட்ரி மட்டும் ரிவிஷன் பண்ணலாம் இன்றைக்கி. ஓகே, வேறு ஏதாச்சும் டவுட் இருக்கா? 20 மார்க்ஸ் 25 மார்க்ஸ் சொல்லியிருந்தாங்க. அவ்வளோதான், ஒரு லெசன் இருந்தால் போதும், ஏன்னா அது வைக்கிறதே பெருசு, அதனால் அது மட்டும் பார்த்துக்கலாம். ஓகேவா? இன்றைக்கி ஹிஸ்ட்ரி ஃபஸ்ட் லெசன் ரிவிஷன் பண்ணாங்க, அப்புறம் அடுத்த கிளாஸ் சிவிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் எக்ஸாமு கொஞ்சம் ஈஸியாகிடும். சரியா?